السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم ونفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. ربي زدني علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فيفقهوا قولي. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை தீனின் பக்கம் புரளச் செய்வாயாக என்று துவா செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கொடுத்த தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமலானின் நன்மையின் அறுவடையில இரண்டாவது பகுதியை தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ரெண்டு நன்மைகளை பார்க்க போறோம். முதலாவது குரான், இரண்டாவது பிரார்த்தனையை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இந்த ரமலான் மாதத்துல நன்மையை அறுவடை செய்யறதுக்கும் மற்ற மாதங்கள்ல அறுவடை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நன்மைகளை அதிகம் அறுவடை செய்யறதுக்காகவே ஸ்பெஷலா அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம். மற்ற மாதங்கள்ல அறுவடை செஞ்சோம் அப்படின்னா 1 மடங்கு நன்மை தான் கிடைக்கும். ஆனா இந்த மாதத்துல செய்யக்கூடிய அறுவடைக்கு 10 மடங்கு நன்மை இருக்கு. அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல விளை நிலத்துல பயனுள்ள விதையை விதைச்சாதானே அறுவடை செய்ய முடியும். மனசு என்ற விளை நிலத்துல ஈமான் என்ற விதையை விதைச்சு அதன் மூலமா அல்லாஹ் கிட்ட அதிகமான நன்மைகளை நாம அறுவடை செய்யறதுக்கு நம்மனால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்ய போறோம். அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? விதையை விதைச்சா போதுமா அறுவடை பண்றதுக்கு? முடியாது. என்னெல்லாம் பண்ணணும்? தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், களை எடுக்கணும், பயிர் வளர்ற வரைக்கும் பொறுமையாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அறுவடை செய்யவே முடியும். விதைக்கு தண்ணீர் ஊற்றுறது மாதிரி ஈமான் என்ற விதைய வளர வைக்க குரானை அதிகமா ஓதக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும். குரான், குரான்னா அரபுல சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் ஓதுதல் அப்படின்றது அதோடைய அர்த்தம். அப்ப குரான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். ஓதணும் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். ஓதுனா 10 மடங்கு நன்மை இருக்கு, அலிஃபுக்கு ஒரு நன்மை, பாக்கு நன்மைன்னு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்படிதானே? சரி, நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதை ஆரம்பிப்போம். இந்த குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியுமா? நம்மள பலருக்கும் தெரியறது இல்ல. இதோடைய நன்மையை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்போம், ஓதணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? மற்ற மதத்தினருக்கு கூட அவங்களுடைய மதத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? ஆனா நம்மள பலருக்கும் அடுத்த மதத்தினருக்கு குரான அன்பளிப்பா கொடுப்போம். ஆனா அத ஒரு முறையாவது ஓதி பார்த்திருப்போமா? அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்ணிருப்போமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அரபுல பல முறை கூட ஓதி இருப்போம், அப்படிதானே? நான் ஓதி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரபுல ஓதி இருப்போம். தமிழ்ல அதனுடைய அர்த்தத்தை எத்தனை முறை படிச்சு பார்த்திருக்கோம்? இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது என்ன தெரியுமா? உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ். உன்னுடைய மார்க்கம் எது? இஸ்லாம். உன்னுடைய வேதம் எது? குரான். தெரிஞ்சுட்டா போதுமா? இந்த குரான்ல ஏன் அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் சொல்ல வரான்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குரானை நம்ம ஏன் ஓதணும்? நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நமக்கான பலனை இதுல கண்டிப்பா வச்சிருக்கான் சகோதரிகளே. அல்லாஹ் சொல்றான் அந்த குரானை ஹுதான்னு சொல்றான். ஹுதான என்ன? நேர்வழி காட்டின்னு அல்லாஹ் சொல்றான். சூரா பனு இஸ்ராயல் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தில் லில்லதி ஹிய அக்வமு வயுபஷ்ஷிருல் முக்மினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல் வழியை காட்டுகிறது. அன்றையும் நற்கருமங்கள் செய்து வரும் முஹ்மீன்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டுன்னு நன்மாராயம் கூறுது இந்த குரான்.
அப்போ இது என்னது? நேர் வழிகாட்டின்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அறியாமையும் அநியாயமும் இருள் சூழ்ந்து இருந்துச்சு. நன்மைக்கான வழிகாட்டியா வந்ததுதான் இந்த குர்ஆன். அல்லாஹ் இந்த குர்ஆனை இரண்டாவதா சொல்றான், ஃபுர்கான்னு சொல்றான். ஃபுர்கான்னா என்ன? பிரித்து அறிவிக்கக்கூடியது. நாம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாய் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பாங்கல்ல, இவங்கதான் அம்மா, அம்மா சொல்லு, அத்தா சொல்லுன்னு. இன்னும் இது சுடும் இது சுடாதுன்னு நமக்கு கத்துக் கொடுப்பாங்கல்ல. அது போல இறைவன் தன்னுடைய அடியானுக்கு வாழ்க்கை பாதையை காட்டி தர்றதுக்காக தான் இந்த குர்ஆனை நமக்கு இறக்கி வச்சிருக்கான். இதுவெல்லாம் நன்மைப்பா, இதுவெல்லாம் தீமைப்பான்னு பிரிச்சு நமக்கு காமிக்கிறான் நம்மளுடைய ரப்பு. மூன்றாவதா நம்மளுடைய இறைவன் நமக்கான அமைதியை வச்சிருக்கான். உள்ளம் அமைதி பெறணும் அப்படின்னா இந்த குர்ஆனை ஓதணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். சூரா அர்-ராஅதில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுக்கும் பிதிக்ரில்லாஹ். நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆன் ஓதுனா நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு, பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு மன அழுத்தமா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நமக்கான பீஸ் எதுல இருக்கு? பீஸ்ஃபுல் எதுல இருக்கு? இந்த குர்ஆன்ல தான் இருக்குது. ஆனா நாம சைக்காட்டிஸ்ட் போய் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க மியூசிக் கேளுங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க, யோகாலாம் பண்ணுங்கன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்மள படைச்சது நம்மளுடைய ரப்பு தான். நம்மளை குணப்படுத்துறதும் நம்மளுடைய ரப்பு மட்டும்தான். இப்ப மன அழுத்தத்துல இருக்கிறதோடைய நோய் நிவாரணியா இந்த குர்ஆன் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். இந்த குர்ஆன் நமக்கு ஷிஃபா அளிக்குதுன்னு சொல்றான். சூரா யூனிஸ்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ உள்ள காலகட்டத்துல மன அழுத்தம் அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் இருக்கும், அப்படிதானே? அந்த மன அழுத்தத்தினாலதான் உடல்ல பல நோய்களும் வருது. ஹார்ட் அட்டாக் வந்துருது, கிட்னி ப்ராப்ளம் வந்துருது, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மன அழுத்தத்துடைய நிவாரணியா அல்லாஹ் பல வகைகள் சொல்லிட்டு இருக்கான். குர்ஆன் மட்டும் கிடையாது. தொழுகுங்க, பொறுமையா இருங்க, துஆ கேளுங்க, திக்ரு பண்ணுங்கன்னு, இன்னும் குர்ஆன் ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம ஓதும் போதே எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் தெரியுமா? ஓதி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அனுபவிச்சு பாருங்க சகோதரிகளே, அது எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும்னு. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா குர்ஆனை ஓதுங்க. நம்மளுடைய செய்திகளை யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ணும் தேவையில்ல. குர்ஆன் எடுங்க, ஓதுங்க, அதுல அல்லாஹ் ஷிஃபா வச்சிருக்கேன்னு சொல்றான். சரி, இந்த குர்ஆன் இல்ல அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? சிந்திச்சு பார்த்திருக்கோமா என்னைக்காவது? யூகங்களையும் மனோ இச்சைகளையும் இன்னும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளை சுத்தி நிறைய கோட்பாடுகள் இருக்குதானே, அதெல்லாம் நம்பி இருந்திருப்போம் இல்லையா? எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கான அறிவுரைகளை சொல்லியிருக்கான். ஏன்னா இப்போ மனிதனை கூட கடவுளா வணங்கக்கூடிய காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதுறதுனால அஞ்சாவதா சொல்றான், இறை நெருக்கத்தை பெற முடியும்னு சொல்றான். இந்த குர்ஆன்ல உள்ள வார்த்தைகள் சாதாரண மனிதர்களால ஆனது கிடையவே கிடையாது. யாரோட வார்த்தை இந்த வார்த்தை? இது முகடில்லா வானத்தையும் வானில அந்தரத்துல தொங்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், 7 வானத்துக்கு மேல அரியாசனத்துல அமர்ந்து மொத்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய நம்மளுடைய இறைவனுடைய வார்த்தை. சுபஹானல்லாஹ். ஈஸியா எழுதுவோம். இது யாரோட வார்த்தை? அல்லாஹ் வார்த்தை. எவ்வளோத்தையும் அல்லாஹ் அத ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோத்தையும் பராமரிச்சிட்டு இருக்கான். நம்மளால முடியுமா? முடியாத ஒரு விஷயம் தானே. நம்மளுடைய ரப்பு இல்லையா? அவனுடைய வார்த்தை இல்லையா இது? நமக்கு எவ்வளோ பெரிய அருக்குடை அல்லாஹ் கொடுத்திருக்கான் இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய படைச்ச எல்லா படைப்புகிட்டயுமே பேசிட்டே தான் இருக்கிறான். படைச்ச மலக்குகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மனிதர்களை சிலரை தேர்வு பண்ணி நபிமார்கள்ட்ட பேசியிருக்கான். இன்னும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள்ட்டையும் அல்லாஹ் பேசுறான். எதன் மூலமா?
இந்த குரான் மூலமா தான் அல்லாஹ் பேசுறான். இன்னும் படைப்பின்டையுமே பேசிட்டு இருக்கா. எப்படி அப்படின்னா, இயற்கையில இருக்கு இல்லையா, சூரியன் இருக்கு, மழை பெய்யுது, இதுட்டையுமே அல்லாஹ் என்ன செய்றான், எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிட்டயும் சாதாரண மனிதர்கள்ட்டையுமே அல்லாஹ் இந்த குரான் மூலமா பேசிட்டு இருக்கான். நம்மளுடைய ரப்பு நம்மள்ட்ட என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க பேசும்போது ஒரு பயானம் இருக்கு, இல்ல ஸ்பீச் ஏதோ ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு ஆர்வம் காட்டுவோம். அவங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த பேச்சை கேட்கறதுக்காக. அதுல மயங்கிருவோம் இல்லையா? நம்மளுடைய ரப்பு என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்க ஏன் நமக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது? குர்ஆன்ல என்ன இருக்குன்னு இந்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அறிஞர்கள் குர்ஆன 3ஆ பிரிக்கிறாங்க. 1 ஆகீரா, 2வது வரலாறுகள், 3வது தௌஹீத் சார்ந்ததா பேசுறாங்க. ஆகீரா, ஆகீரானா என்ன? மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் அற்பமானது, மறுமைதான் நிரந்தரமானது, மறுமை நாள்ல யாரோட உதவியுமே அங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க மனிதர்கள் என்ன செய்யறாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அங்க எந்த சப்போர்ட்டுமே இல்ல. மரணிச்சிட்டோம் அப்படின்னாலே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம தனியா டிராவல் பண்ணி தான் ஆகணும். அந்த நாள் மிக பயங்கரமானது. அணு அளவு தீமை செஞ்சாலும் நன்மை பண்ணாலும் யாராலையுமே அந்த நாள்ல தப்பிக்கவே முடியாதாம். அந்த நாள்ல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் தன்னுடைய குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்றான். இப்போ நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியுமா? ஃபியூச்சர்ல நடக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சொல்லியிருக்கானா? சொல்லல அல்லாஹ். நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு என்ன வேலை பார்க்க போறேன்? எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிதானே? மரணம் எப்ப வரப்போகுது? அதுவும் தெரியாது நமக்கு. ஆனா பொதுவா அல்லாஹ் சொல்றான், மரணம் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். மரணத்தை நீங்க சுவைத்தே தீரணும் அப்படின்னு சொல்றான். கபர் இப்படிதான் இருக்கும். அதுல நல்லவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், கெட்டவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்றான். இன்னும் மறுமையில என்னெல்லாம் நடக்க போகுது? மறுமை நாள்ல எந்திரிச்சதுல இருந்து அல்லாஹ் எழுப்பப்பட்டதுல இருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படியெல்லாம் எழுப்பப்படுவோம் அப்படின்றதுல இருந்து கடைசி அல்லாஹ் விசாரணைக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம சொர்க்கம் போவோமா, நரகம் போவோமான்னு ஒவ்வொன்னா அல்லாஹ் நமக்கு அழகா நமக்காக என்ன செய்யறான், எடுத்துரைக்கிறான். இப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ். சூரா கியாமால அல்லாஹ் சொல்றான், வஹஷஃபல் கமரு வஜுமிய ஷம்சு வல் கமர், சூரியனும் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஒரு வசனத்துல எல்லாம் சொல்றான், அந்த நாள்ல சூரியன் மிக அருகில இருக்குமா? எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குமா? பனைமரம் இருக்குல்ல, அந்த பனை மரத்துக்கு அந்த அளவுக்கு தூரத்துல இருக்குமா? ரொம்ப பக்கத்துல வந்துருமா? வானம்லாம் பிளந்துரும், மழை தூள் தூளா பஞ்சு பஞ்சா பறந்து போயிரும் அப்படின்னு நல்லா சொல்றான். நமக்கான எச்சரிக்கையா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான் குர்ஆன்ல. இன்னும் சொர்க்கம் யாருக்கு இருக்கு அப்படின்றதையும் அல்லாஹ் அறிவிக்கிறான். பயபக்தி உடையவங்களுக்கு தான் தான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். தொழுகையாளிக்கு சுவனம் கொடுக்கிறேன், பொறுமையாளிக்கு சுவனம் தரேன்னு யாரெல்லாம் சொர்க்கம் போறோம் அப்படின்றதையும் அல்லாஹ் நமக்காக இதுல பதிவு பண்றான். அவர்கள் அதுல சுகபோகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும். அவங்கள சுத்தி ஹூர்லியன்கள்லாம் இருப்பாங்க. இன்னும் நம்ம கேட்கறதெல்லாம் அல்லாஹ் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நமக்கான சுப செய்தியையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அந்த மறுமை நாள்ல நரகத்தை பற்றியும் எப்படியெல்லாம் நரகம் இருக்குன்றதையுமே அல்லாஹ் தெளிவா சொல்றான். அங்க நிரந்தரமா இருப்பாங்க, சீலையும் ரத்தத்தையும் குடிப்பாங்க, பெரிய பெரிய விஷ பாம்புகளும் தேளுகளும் தீண்டும்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கான எச்சரிக்கையா சொல்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மள படைச்சிட்டு எப்படியோ போ அப்படின்னு நம்மள விடல இல்ல. எவ்வளவு அழகா ஒன்னொன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறான். நம்ம கையில ஒரு கைடு மாதிரி அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல. உனக்கு எங்கேயா பாதை மாதிரி போறியா, இதை திருப்பி பாரு, மேப்பா நீ யூஸ் பண்ணிக்கோ, எங்க போகணுன்ற அதோடைய டைரக்ஷன் இதுல தெரியுதுன்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய அருட்கொடையாளன் அவன். இப்போ மறுமைய பத்தி சொல்லும் போது நமக்கு என்ன உணர்வு வந்துச்சு? வறுமை பத்தி பார்த்தோம்ல, ஒரு சின்னதா பார்த்தோம். அதுல நமக்கு என்ன உணர்வு வந்துச்சு? எப்பயும் கேட்ட விஷயம் தானே அப்படின்னு சில பேருக்கு தோணிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பயம் வந்திருக்கலாம். இன்னும் சிலர்
ஒரு கண்ணு கலங்கி இருக்கலாம். இன்னும் சில பேர் நினைச்சிருப்பாங்க மவுத்துக்கு அப்புறம் உள்ளதை என்னப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். குரான் ஓதும் போது நம்ம தூதரும் சரி, சஹாபாக்களும் சரி, தேம்பி தேம்பி அழுகுவாங்களாம். மறுமை அதனுடைய தண்டனை சொல்லும் போதே அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ் அவங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு குரான் ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குரான் அருளப்பட்டிருக்க நான் எப்படி ரசூல்லா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஏன்னா யாருக்கு இந்த குரான் அருளப்பட்டிருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில தனியா இருக்கிறாங்க. எதுக்கு தனியா இருக்காங்க ரசூல்லா? தன்னுடைய மக்கள் இப்படி இருக்காங்களே, அறியாமையில இருக்காங்களே, இவ்வளவு அனாச்சாரத்துல இருக்கிறாங்களேன்னு கவலைப்படுறாங்க ரசூல்லா. தன்னைத்தானே தனிமைப்படுத்தி உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துலதான் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த குரானை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சூரா அலக்க சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஃபலக். நம்ம எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சிருக்கும் இந்த வரலாறு. அப்போ இது யாருக்கு இறக்கப்பட்டது? குரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட வேதம் இந்த குரான். அதனாலதான் அவரு ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், ரசூல்லா உங்களுக்கு அருளப்பட்டு இருக்க நான் எப்படி ரசூல்லா அப்படின்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமா நான் பிறர் ஓதுறதை கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யறாரு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ் சூரா நிசாவை ஓத ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நான் கொண்டு வரும்போது அல்லாஹ் சொல்றான், நபியே உம்மை இவர்களுக்கு சாட்சியாக நாம் கொண்டு வரும்போது அவர்களின் நிலை எப்படி இருக்கும்னு அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதும் போதே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நிமிர்ந்து பாக்குறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் எல்லாம் தார தாரையா வடியுது. கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு இந்த சஹாபி கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மறுமை நாளுடைய சம்பவத்தை நினைச்சு அழுகுறேன். அடுத்ததா, மறுமை நாள்ல ஒவ்வொரு இறை தூதரும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சாட்சியா நிறுத்தப்படுவாங்க. இப்ப இப்ராஹிம் நபி இருக்காங்க அப்படின்னா அவங்க சமூகத்தோட, ஆதம் நபி அவங்களுடைய சமூகம், இப்படி ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய சமூகத்தோட நிப்பாங்களாம். அல்லாஹ் கேட்பானா, இவங்க உங்களுக்கு தூது செய்தியை சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த மக்கள் ஏத்துக்காம இருந்திருப்பாங்கல்ல, நரகத்துக்குரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க இல்ல இவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, நபிசுல்லாசமுடைய உம்மத், நாம சொல்வோமா, இவங்க எல்லாத்தையும் பத்தி எங்களுடைய தூதர் சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு சாட்சியா நம்ம சொல்றோம். நமக்கு சாட்சியா, நம்மளுடைய உம்மத்துக்கு சாட்சியா நபிசுல்லா அலிஸ்லாம் நிப்பாங்களாம். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சாட்சியா இருப்பாங்களாம் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மகத்தான பொறுப்பை எண்ணி நான் அழுகுறேன், அஞ்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தன்னுடைய சமுதாயத்துல நேர்வழி பெறாதவங்க, தவறு செஞ்சிருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு எதிரா நம்ம போய் நிக்க போறோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறாங்க. ஏன் ரசூல்லா கவலை பண்ணும்? ஏன்னா ரசூல்லா எப்பயுமே யா உம்மத்துன்னு மட்டும்தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு எதிரா போய் நம்ம நிக்க போறோமேன்னு கவலைப்பட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹுடைய வார்த்தை உண்மை. அல்லாஹுடைய வார்த்தை கற்பனையோ இல்ல ஒரு கதையோ கிடையாது. நடந்தே தீரும்ன்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை உணர்ந்ததுனாலதான் ரசூல்லா அழுதுருக்காங்க. காலம் கடந்த உண்மைனா இந்த குரான். இது கண்டிப்பா இது நடக்கும்னு ரசூல்லாக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிச்சிருக்கு. இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்களேன். முக்தா போருக்கு எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரும். அதுல ஒரு தளபதி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹ், இவருடைய வளமை என்ன அப்படின்னா குரான் எப்பயுமே ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் ஒரு கவிஞர், இன்னும் ராணுவ வீரரும் கூட. எப்பயும் அவங்க குரான் ஓதிட்டு இருக்கனால வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கூப்பிடுறதுக்காக ஒரு சஹாபா போறாங்க, போய் கூப்பிட போறாங்க. அப்ப பார்த்தா இவங்க என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹ் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் சூரா மரியம்ல 71வது வசனத்தை நான் ஓதிட்டு இருந்தேன், அதனால நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மறுமையில ஒரு பாலம் இருக்கும், அதை யாரும் கடக்காம போக முடியாது அப்படின்ற வசனத்தை அவங்க நினைச்சு அழுகுறாங்க. இதில் நமக்கு ஏதாவது புரியுதா? ஒரு பாலம் இருக்கும், அதை யாரும் கடக்காம போக முடியாது. அப்ப ஏதோ ஒரு பாலம் இருக்கு, அதை கடந்து போகணும், அவ்வளவுதானே.
நம்ம பாலத்தை கடந்த மாதிரி கடந்துடலாம் அப்படின்னு நம்மளாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க எப்படி இமேஜின் பண்றாங்க பாருங்களேன். ரசூல்லா சொன்னதை சிந்திச்சிருக்காங்க. பாலம் லேசா இருக்கு, அத வாளை விட கூர்மையானது, முடிய விட லேசானது அப்படின்றத அவங்க அதை சிந்திச்சுட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு தான் என்ன செய்யறாங்க, அழுகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஒரே ஒரு லைன் தான் குர்ஆன்ல, ஒரே ஒரு பாலம் இருக்கு, அது யாரும் கடக்காம போக முடியாது. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருவோம், ரீட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுவோம். சோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அதோடைய புரிதல் நம்மள்ட்ட இல்ல இல்லையா. பாலத்துக்கு கீழே ஆழமா நரகம் இருக்கும், சுத்தி தண்டனைகள்லாம் நிறைவேற்றப்படும்னு எல்லாத்தையும் நினைச்சு அந்த சஹாபி அழுதுருக்காங்க. இப்படி அழுதவங்க பாவம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, அதனாலதான் அழுதிருப்பாங்களோ? கிடையாது. முக்தா போர்ல ஷஹீதானவர் இவர். சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய நேசத்தை பெறணுன்ற எண்ணமும் உடையவங்களுக்கு தான் குர்ஆன் வசனங்களை ஓதும் போது கண்ணீர் வரும், பயம் வரும். சூரா மாயிதால அல்லாஹ் சொல்றான், உண்மையை யார் உணர்ந்து கொள்றாங்களோ அவங்களுடைய கண்கள்ல இருந்துதான் கண்ணீர் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உண்மையை உணர்ந்தாதான் நம்மளுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும். உண்மையை உணர்ந்தாதான் குர்ஆனுடைய வார்த்தை நம்மளுடைய செவிக்கே எட்டும் இல்லையா. சஹாபாக்கள், நபி தோழர்கள் குர்ஆனுடைய வசனம் எங்க கேட்டாலும் சரி செவிசாய்த்து கேட்பாங்களாம், ரொம்ப கூர்மையா கவனிப்பாங்களாம். இன்னும் உமர் அலி அல்லாஹ் அவங்கள பாருங்களேன். அவங்க அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய ஆட்சியில என்ன செய்யறாங்க, அவங்கள சுத்தி யார வச்சிருப்பாங்களாம், குர்ஆன் ஓதக்கூடியவங்கள தான் ஆலோசனை செய்யறதுக்கே வச்சிருப்பாங்களாம். நம்மள சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க சிந்திச்சு பாருங்க. உமர் அலி அல்லாவுடைய காலத்துல ஒரு 2 பேர் வராங்க, வந்து கேக்குறாங்க. உமர் அலி ரெண்டு பேருமே வந்து அவங்க உறவினர் தான். ஒருத்தவர் சொல்றாரு, நீங்க நியாயமாலாம் இல்ல, நீங்க என்ன செய்றீங்க, எங்களுக்கு கலீஃபாவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து சொல்றாங்க. சொன்னோனே உமர் அலி எல்லாம் கோபப்படுவாங்க இல்லையா. அப்போ எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. போச்சு அவ்வளவுதான், இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்ப உமர் அலி எல்லாம் என்ன செய்யல, எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்காங்க. ஒருத்தர் இருக்கார்ல, 2 பேர்ல ஒருத்தவர், அவர் சொல்றாரு, அவர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காமிக்கிறாரு. சூரா அஹ்ராஃப்ல உள்ள வசனத்தை ஓதுறாரு. நபியே, மன்னிப்பை கை கொள்வீராக, நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவீனர்களை புறக்கணித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, இவரை மன்னிச்சிடுங்க உமரே, இவர் செஞ்சதை மன்னிச்சிடுங்க, இவர் அறிவீனர்ல ஒருத்தவரா இருக்காரு, அவரை புறக்கணிச்சிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத சொன்னாலும் சொல்லலாலும் உமர் அலி அல்லாஹ் என்ன ரியாக்ஷன்ல இருந்தாங்க, கோவத்தோட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உமர் அலி அல்லாஹ் அவர் என்ன வசனம் ஓதுறாரு அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறத கேட்கறதுல கவனம் செலுத்துறாங்க. யார் இவரு? ஜாகிலியா காலத்துல அறியாமையில அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. குர்ஆன் ஓதுறத மெய்மறந்து கேட்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. ஆனா நாம பிறந்ததுல இருந்து முஸ்லிம் தான். என்னைக்கு குர்ஆன ஓதுறத கேட்டிருக்கோம்? யாராவது ஓதுனாலும் என்னடா திடீர்னு இபாதத்துன்னு கேலி பண்ணுவோம். என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்போம். சூறாவை போன்லயோ டிவில போட்டு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம கம்மி பண்ண, என்ன போட்டு சத்தத்தை இவ்வளவு சவுண்டா வச்சு கேட்பாங்க அப்படின்போம். நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு, சஹாபாக்கள் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்களேன். குர்ஆன ஓத ஓததான் ஈமான் அதிகரிக்கும் சகோதரிகளே. இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வளமை, அவங்களுடைய வீட்டு வாசல்ல திண்ணை இருக்கு இல்லையா, அதுல தொழுகுவாங்க, ஓதுவாங்க, இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இது அவங்க குர்ஆன் ஓதும் போது அவங்கள சுத்தி ஒரு கூட்டமே நிக்குமா அந்த குர்ஆனை கேட்கறதுக்கு. யாரு? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் கிடையாது, குறைஷிகள்ல பல பேர் நிப்பாங்களாம். அப்ப இந்த குறைஷி தலைவர்கள்லாம் பயப்படுவாங்களாம், எங்க அந்த மக்களும் மனைவி பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. குர்ஆன் நம்மளுடைய
செவிக்கு எட்டல. ஆனா இஸ்லாம் அல்லாதவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல, ஏன்னா அவங்க எல்லாம் அரபுகள் தானே, அரபு மொழியில தானே இருந்துச்சு. அப்ப என்ன சொல்ல வராங்கன்றத செவி சாய்ச்சி கேட்டிருக்காங்க தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காபா பக்கத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. குறைஷிகள்ல சிலர் என்ன செய்யறாங்க, வசனங்களை கேட்டுட்டு தன்னை அறியாமலேயே சஜிதால விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் உணர்றாங்க, அச்சச்சோ நம்ம என்ன செஞ்சுட்டோம், சஜிதால எல்லாம் விழுந்துட்டோம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. குறைஷி தலைவர்கள் கேக்குறாங்க, என்ன அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சாமே அப்படின்னு. இல்ல இல்ல, மூதாதையர்கள் அவங்கள பத்தி புகழ்ந்ததுனால நாங்க அப்படி இது பண்ணோம், சஜிதா பண்ணோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. சரி, இந்த சம்பவத்துல இணை வைப்பவர்களே செவி சாய்த்து கேட்டாங்கன்னா ஏன் நம்மளுடைய காதுகள்ல போய் சேர மாட்டேங்குது? நம்மள பலருக்கும் குர்ஆன் ஓதும் சத்தத்தை கேட்டா எரிச்சல் ஊட்டும், அல்லது ஒரு ஓதும் போது தூக்கம் வருதுன்னு கூட சொல்லுவோம், அப்படிதானே? சிலருடைய காதுக்கு இனிமையானதே மியூசிக் தான். ஹெட்செட் போட்டுட்டு ஒரு லைன் கூட மிஸ் ஆகாம கேட்கணும்னு கேட்போம். அந்த மியூசிக் நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குதுன்னு கூட நினைப்போம். ஒரு மியூசிக்கை கேட்டா என்ன செய்வோம், ஃபீலிங்கா போயிடுவோம். அங்க அழுக மாதிரி இருந்தா நம்மளும் அழுகுவோம், அங்க சிரிச்சா நம்மளும் சிரிப்போம். இன்னும் மியூசிக் கான்சென்ட்னு வச்சு ஆடல் பாடல்னு ட்ரெண்டுக்கு ஏற்றது போல நாமளும் நம்மளுடைய சமூகமும் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ்ல ஏதோ ஒரு போட்டோ தான் போடுறோம், ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா? நம்ம முஸ்லிம் சகோதரிகளே, ரீல்ஸ், மியூசிக் காம்படிஷன், மியூசிக் கிளாஸ்ன்னு பிள்ளைங்களை அனுப்புறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்குதான் இப்போ நல்ல ஸ்கோப் இருக்குன்னு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களை உலகத்துல உள்ள ஆதாயத்துக்காக இங்கிலீஷ் கிளாஸ், மேத்ஸ் கிளாஸ்னு எவ்வளவோ காசு கட்டி படிக்க வைப்போம். ஆனா குர்ஆனை கற்றுத்தர நம்ம நினைச்சிருக்கோமா? அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு நம்ம எதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதுல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நிறைய லாங்குவேஜ் படிச்சா சிறப்புன்னு நினைப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களின் சிறந்தவர்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்க ஓத தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஓத தெரியாதவங்க ஓதணும்னு கத்துக்க முயற்சி பண்ணணும். இது நம்ம ஒவ்வொருத்தவங்க மீதும் கடமையான ஒரு விஷயமா இருக்கு. குர்ஆனை ஓத தெரியாதவங்க நாளை மறுமையில எப்படி இருப்பாங்க தெரியுமா? குருடராகவும் செவிடராகவும் எழுப்பப்படுவாங்களாம். இந்த நிலையில இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது ஆஹிரா பத்தி பார்த்திருக்கோம். எது? இரண்டாவது வரலாறுகள். எதுக்காக இந்த குர்ஆன்ல வரலாறுகளை எல்லாம் சொல்றான் தெரியுமா? நமக்கு பொதுவா நம்ம பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ல, உதாரணம் சொல்லுவோம்ல, நீங்க இப்போ இப்படி இருக்கீங்கப்பா, ஆனா நாங்க எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு முன்னாடியில உள்ள வரலாறுகளை பேசுவோம். தாத்தா பாட்டி அப்படின்ற வரலாறுகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லுவோம் இல்லையா? அது போல நம்மளுடைய ரப்பு முன்னால உள்ள சமூகங்களையும் அவங்களுக்கு அருக்கொடைகள் எல்லாம் நம்ம கொடுத்தோம். ஒரு தூதரையும் எச்சரிப்பதற்காகவும் உபதேசம் செய்யறதுக்காகவும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அது அவங்க நிராகரிச்சதுனால அவங்கள நாம அழிச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நீங்க யாரும் இப்படி பண்ணாதீங்க, செஞ்சீங்கன்னா தண்டனை இருக்குன்னு நமக்கான படிப்பினையா அல்லாஹ் நமக்கு இதுல பதிவு பண்றான். இந்த வரலாறுகள்ல நபிமார்கள் மட்டும் கிடையாது. வரலாறுன்னு இருந்தா நபிமார்கள் தான் நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹ் அவங்களுடைய அவதூறு சம்பவம் ஒண்ணு இருக்கு. ஆசியா ரலியல்லாஹ் அவங்கள துன்புறுத்தின விஷயம் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காத்தலுடைய விஷயம் இருக்கு. இன்னும் பல வரலாறுகள் இந்த குர்ஆன்ல இருக்கு. இவங்களுடைய ஈமான் போல நம்மளுடைய ஈமான் இருக்கணும், இவங்களுடைய பொறுமை போல நம்மளுடைய பொறுமையும் இருக்கணும், இவங்களுடைய தக்குவா போல நம்மளுடைய தக்குவாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், இந்த படிப்பினைக்காக தான் இந்த வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்றான். மூன்றாவதா தௌஹீத் சார்ந்து அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தின் அடிப்படையே ஓர் இறைவனை மட்டும் வணங்குறது தான்.
பல கடவுள்களை இறைவனா எடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? தண்டனைன்னு சொல்றான், நரகம்தான் சொல்லிட்டான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், பல அத்தாட்சிகளையும் தன்னுடைய ஆற்றல்களையும் குர்ஆன்ல நமக்காக சொல்றான். ஒருவரை சந்திச்சோம் அப்படின்னா அவங்களுடைய பயோடேட்டா கேட்போம்ல, உன் பேர் என்ன, ஊர் என்ன, அப்படிலாம் கேட்போம்ல. நீ எப்பேற்பட்டவன், எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது போல அல்லாஹுடைய பயோடேட்டாவை அவனே சொல்றான் பாருங்களேன். அவனுடைய சிஃபத்துக்களை அவனே அழகா சொல்றான். அருளாளன், கருணையாளன், மன்னிக்க கூடியவன்னு தன்னை குறிப்பிடுறான். அல்லாஹுடைய அருக்கொடைய சிந்திச்சு பார்க்கணும்னு பல உதாரணங்களையும் அல்லாஹ் சொல்றான். சூரா அபசாவுல அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த. நிச்சயமா நாமே மழையை பொழிய செய்கிறோம், பின் பூமியை பிளப்பதாக பிளந்து அதிலிருந்து வித்தை முளைவிக்கின்றோம். அதுல என்னெல்லாம் வருதான்? திராட்சைகள், மரம், பேரிச்சை, அப்புறம் தோட்டம், பழங்கள்னு எல்லாத்தையும் நாமே கொடுக்கிறோம். நீங்க சிந்திக்க வேண்டாமான்னு நல்லா கேக்குறான். எத்தனை முறை நம்ம சிந்திச்சிருக்கோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளவுக்கும் அருக்கொடைக்கும் எத்தனை முறை நம்ம சிந்திச்சிருக்கோம்? கண்ணு, மூக்கு, வாய் இவ்வளத்தையும் கொடுத்திருக்கானே நம்மளுடைய ரப்பு. சிந்திச்சிருக்கோமா? ரத்த நாணங்கள்ல உள்ள அந்த ரத்தம் எப்படி ஓடுது, சிந்திச்சிருக்கோமா? சிந்திச்சது இல்ல இல்லையா? டே டு டே லைஃப்ல சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது குர்ஆனுடைய ஞாபகம் நமக்கு எத்தனை முறை வந்திருக்கு? ஞாபகம் வந்திருக்கா? தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது எதுக்குப்பா நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லைன்னு நினைக்கிறோமா? ஆனா சஹாபாக்கள் ஞாபகத்தோடு இருந்தாங்களாம். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா தண்ணி குடிக்கும் போது அழுகுறாங்க. தண்ணி குடிக்கும் போது அழுதோடனே அங்க உள்ள சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு. சூரா அஹ்ராஃப்ல அல்லாஹ் சொல்றான், 50வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைச்சு கொஞ்சோன்னு தண்ணி தாங்களே, உங்களுக்கு கொடுத்த உணவுல கொஞ்சோன்னு தாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடு? ரத்தமும் சீலும் தானே. அவங்களுக்கு கேக்குறாங்க, சொர்க்கவாசிகிட்ட கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் சொல்றாங்க, அல்லாஹ் ரெண்டையும் உங்களுக்கு ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல உணவுக்காகவே ஓடுறோம், என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம்? சாப்பிடுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை செலவு பண்றோம், சாப்பிடுறோம், அனுபவிக்கிறோம், உணவை குறையும் சொல்றோம். வந்த நோக்கம் என்னன்னே மறந்துட்டோம் இல்லையா? வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குறதுக்காக தானே வந்தோம். அந்த நோக்கத்தையே மறந்துடுறோம். குர்ஆனுடன் தொடர்பு இருந்தாதான் ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இரும்புல தண்ணீர் பட்டா என்ன ஆகும்? துரு பிடிக்கும்ல. அது போல துரு பிடிச்ச இதயத்தை தூய்மைப்படுத்த வந்ததுதான் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரமலான்ல நம்மளோட குர்ஆன தூசி தட்டி ஓரமா பாதுகாக்க போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அதை எடுத்து ஓதி அர்த்தங்களையும் அல்லாஹ் நம்மள்ட்ட என்னதான் பேச வரான் அப்படின்றத கேட்க போறோமா? சிந்திச்சு செயல்படுங்க சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க, ஒப்பிட்டு சொல்றாங்க. குர்ஆன வாசிக்கின்ற, குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதர்களை 4 வகைப்படுத்துறாங்க. முதலாவதா, நல்ல கவனிங்க, சாலிகான மனிதரா இருக்காரு, குர்ஆன் ஓதுறாரு, அதன் வழியிலேயே என்ன செய்றாரு? வாழ்க்கையை அமைச்சுக்கிறாரு. இவர் எதுக்கு ஒப்பானவர் சொல்றாங்கன்னா, ஆரஞ்சு பழம் அது என்ன பண்ணும்? நல்லா நறுமணமா இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ரெண்டாவது, குர்ஆன ஓதாத சாலிகான மனிதர், ஓத மாட்டாரு ஆனா அவர் சாலிகான மனிதர் தான். அடிக்கடி என்ன செய்ய மாட்டாரு? ஓத மாட்டாரு. ஆனா அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருவாரு? குர்ஆன் படி அமைச்சுக்குவாரு. இவர் எதுக்கு ஒப்பானவர் அப்படின்னா, பேரிச்சம் பழத்தை போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும், மனம்லாம் இருக்காது. மூன்றாவது, குர்ஆன ஓதுகின்ற தீயவன், குர்ஆன பின்பற்றும் நோக்கம்லாம் இல்ல, வேறு நோக்கங்களுக்காக ஓதுறாரு, மக்கள்கிட்ட இதை பத்தி எடுத்து உரைப்பாரு, குர்ஆன்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்வார். இவன் காட்டு மலருக்கு ஒப்பானவன், மனம் உண்டு, சுவை பயங்கரமான கசப்பு. நாலாவது, குர்ஆன ஓதாத படிக்காத தீயவன், படிக்கவும் மாட்டான், பின்பற்றவும் மாட்டான். இவன் யார்? எந்ததுக்கு ஒப்பானவன்? எட்டிக்காய்க்கு நிகரானது, கசப்போ கசப்பு, மனமும் கிடையாது.
இந்த 4 நிலையில நம்மளுடைய நிலை எந்த நிலைன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க சகோதரிகளே. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா கூட இந்த ரமலான்ல தண்ணி ஊத்தி ஈமான வளர்க்க தினமும் குரான அர்த்தத்தோட ஓதக்கூடியவங்களாகவும் ஒவ்வொரு நாளும் படித்த வசனங்களை செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். குடும்பமும் சமூகமும் குரானி உம்மத்தா மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். குரான் ஓதுனா என்ன ஒரு நன்மை தெரியுமா, சிறப்பு தெரியுமா? யாருமே சப்போர்ட் பண்ணாத அந்த நேரத்துல, எந்த நேரத்துல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? கபூர்லயும் சரி, மறுமையிலயும் சரி. அந்த நேரத்துல இந்த குரான் நமக்காக பரிந்துரை செய்யும். யார் ஒருத்தவங்க இந்த குரானை மனனம் செய்யறாங்களோ, அந்த யார் செய்யறாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? கிரீடம் சூட்டப்படுதான். சுபஹானல்லாஹ். இந்த நபர் இந்த குரான் மனனம் பண்ணாரு இல்லையா, இந்த நபர் 10 பேரை சிபாரிசு பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இதை அடையக்கூடியவங்களா இருக்க அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த குரான்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரார்த்தனை பற்றியுமே அல்லாஹ் சொல்றான். நன்மையில இரண்டாவதா பார்க்க போறோம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையுமே அல்லாஹ் நமக்காக கத்து கொடுத்திருக்கான். துவா, தஆ, அழைத்தல் அப்படின்றதான் இதோடைய பொருள். இறைவனை மட்டும்தான் அழைக்கணும், நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் என்பதையுமே மனிதனுக்கு பிரார்த்தனை எப்படி பண்ணணும்ன்றத நபிமார்கள் மூலமா அல்லாஹ் கத்து கொடுக்கறான். நிறைய துவாக்களை நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க? குரான்ல ஓதி இருக்காங்க. அப்படிதானே? அல்லாஹ் நமக்காக அதை சொல்லி கொடுத்திருக்கான். இந்த நபி இது ஓதி இருக்காங்க, மன்னிப்புக்காக இவங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய துவாக்கள் குரான்ல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? துவா எதுக்குப்பா கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. துவா அப்படின்னு டாபிக்ல போயிட்டோம். துவா எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியும்ல, மனசுல உள்ள எல்லாமே அல்லாஹ்க்கு தான் தெரியும்ல, நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து விதியில உள்ளதான் நடக்க போகுது, அப்புறம் நான் துவா கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நாம வாயை திறந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். ஏன்னா நான் அடிமை, அவன் எஜமானன் அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். அடிமை அப்படின்னா தேவையுள்ளவனா இருப்பான், எஜமானன் தேவையே அற்றவனா இருக்கான். அவனுக்கு எந்த தேவையுமே இருக்காது இல்லையா? தேவையுடையவர்களாக நாம அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? பிரார்த்தனை கேட்கணும். பிரார்த்தனை கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு வாக்குறுதியும் கொடுக்குறான். சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றான், நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவர்கள் என்னை அழைத்தால் பிரார்த்தனைக்கு விடையளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அத்துவா ஹுவல் இபாதா. பிரார்த்தனை அப்படின்றது ஒரு வணக்கம். துவா அப்படின்றது, இந்த பிரார்த்தனைன்றது ஒரு கேடயம்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த பிரார்த்தனை எப்போல்லாம் செய்வோம்? தொழுகிறோம் இல்லையா? தொழுகையிலே நம்ம என்னதான் செய்யறோம்? பிரார்த்தனை தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தொழுகையில ஆரம்பத்தை என்ன ஓதுறோம்? சூரா ஃபாத்திஹா ஓதுறோம் இல்லையா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குறோம், உன்கிட்டயே நாங்க உதவியும் தேடுறோம், நீ எங்களை நேர்வழியில நடத்து. துவா கேட்கிறோம். நேரான பாதையை குர்ஆன்லாம் துவா கேட்கிறோம். இந்த துவாவிற்கான பதிலாதான் மொத்த குர்ஆனை அல்லாஹ் விளக்கமா கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் தொழுகையில தக்பீர் கட்டத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய பாவத்துல இருந்து என்ன மன்னிச்சிரியா அல்லா, என்ன தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்தும் கபரு நெருக்கத்துல இருந்தும் பாதுகாத்து வைடா அல்லான்னு ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய வணக்கத்திலையும் பிரார்த்தனை மட்டும்தான் உள்நோக்கமா இருக்குது. நம்மளுடைய சின்ன தேவையா இருந்தாலும் நம்ம படைச்சவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். விசுவாசம் கத்து கொடுக்குறாங்க பாருங்களேன். உங்களுடைய செருப்பு வாறு அருந்தா கூட உங்களுடைய ரப்புட்ட மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் தான் யார்ட்டையாவது. அல்லாட்ட கேட்டுதான் அதுக்கு அடுத்தது, அதுக்கான முயற்சிக்கே போகணும். அப்பதான் அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு நாம சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்ல, துவா கேட்கிறோம்னு சொல்லணும்ல. இப்ப நம்மளுடைய வார்த்தையை கொண்டு அதை சொல்றதுக்கு முன்னாடி நபிமார்கள் அவங்களுடைய சூழல்ல கேட்ட துவாக்களையும் நாமும் அதுக்கு சூழலுக்கு தகுந்தாது போல அந்த துவாக்களை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கபூலாக்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த சொந்த ஊரை விட்டுட்டு ஒருத்தவங்களை அடிச்சிடுறாங்க. அவர் என்ன செஞ்சிடறாரு? மரணிச்சிடுறாரு. இப்ப
ஃபிரௌன் நம்மளை ஏதாவது தண்டிச்சிருவான்னு நினைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மத்தியனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த துவா கேக்குறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கும் எந்த நன்மையாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதன் பால் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கட்டளையிடாம, நீ எதை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன், ஏழையா நான் இருக்கிறேன், அதை நீ என்ன கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய இயலாமைய அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ இந்த மத்திய ஊருக்குள்ள போனோன்னு என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்கள் நிப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அது பெரிய வரலாறு. இந்த துவாவை கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த உதவி பண்ணாங்க இல்லையா, அந்த பெண்கள் வராங்க. வந்து எங்களுடைய அத்தா அவங்கள கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவங்க அத்தா யாரு, சுவைப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. மூசா நபிக்கு இது புது இடம் தானே, எதுவுமே இல்லாம தானே வந்தாங்க. இந்த துவா கேட்டதுக்கு அப்புறமா சிறந்த உணவு கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, 10 ஆண்டுகள் வேலை கிடைக்குது. இன்னும் சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகளையே திருமணம் பிடிக்கிறாங்க. நபிமார்கள்னால அவங்க துவா கேட்டாதான் கபுலாக்கப்படுதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? ஏழை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், பணக்காரன் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். கேட்கிற முறையில கேட்கணும். நபிமார்கள் துவாவை எப்படியெல்லாம் கேட்கிறாங்க பாருங்களேன். யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன் ஆயிட்டேன் யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஹஸ்பனுல்லா, உன்னையே நான் சார்ந்திருக்கேன் அல்லாஹ், நீ மட்டும்தான்டா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய முடியும், உன்னால மட்டும்தான்டா அல்லாஹ் முடியும்னு அல்லாஹ்வை புகழ்ந்தும் தங்களை சிறுமைப்படுத்தியும் துவா கேட்கிறாங்க. இப்போ துவா கேட்கும் போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் புகழணும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவனுக்கு எவ்வளவோ 99 பேர்கள் இருக்கு இல்லையா, அவனுடைய சிஃபத்துக்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, எத்தனை சிஃபத்துக்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம். மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான். இந்த சிஃபத்துக்கள்லாம் சொல்லிட்டு இரண்டாவதா ஸலவாத்து சொல்லணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. மூன்றாவதா தன்னுடைய தேவைகளை கேட்கணும். நாலாவது, சரி, தன்னுடைய தேவைகளை கேட்கறது வரைக்கும் ஓகே, பிறருக்காகவும் துவா கேட்கணும். எதுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம துவா கேட்கணும், அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா தன்னுடைய உம்மத்துக்காக துவா கேட்டிருக்காங்க. உம்மத்து யாரு, நம்ம தான். அடுத்தவங்களுக்காக துவா கேட்கும்போது மலக்குகள் நமக்காக துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், அவர் கேட்டார் இல்லையா அந்த துவா, அவருக்கும் அதை கபுலாக்கி அல்லான்னு மலக்குகள் நமக்காக துவா கேட்கிறாங்க. இதனால நமக்கு நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் வெளிப்படுது. தேவைக்கு மட்டும் இறைவனை அழைச்சிட்டு கதறுவோம், எல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இப்ப தேவைக்கு அல்லாட்ட கேட்டுட்டோம், தேவைக்கு எப்படி கேட்போம், எனக்கு இது வேணும்னாலே வேணும் அப்படின்னு கதறி அழுகுவோம். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறந்துடுவோம். சூரா பனு இஸ்ராயேல் அல்லாஹ் சொல்றான், கடலில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவனையன்றி நீங்கள் எவர்களை உதவிக்கு அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் மறைந்து விடுவார்கள். யார நம்ம உதவிக்கு கூப்பிட்டோமோ அவங்க மறைஞ்சிருவாங்க. ஆனா அவங்க யார் வருவா, இப்போ நம்மளுடைய ரப்பு வருவான். அவன் உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தும் புறக்கணித்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மனிதன் பெரும் நன்றி கெட்டவனா இருக்கிறான். நாம நம்மளுடைய ரப்பு கிட்ட எத்தனையோ தேவைகளை கேட்டிருப்போம், அவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பான். அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தாம ஏதோ 1 2 விஷயத்த எல்லாம் விட்டுருப்பான் இல்லையா, அதை மட்டும் சொல்லுவோம். நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தரவே மாட்டான்னு நிராசை அடைவோம். அப்படிதானே சகோதரிகளே? அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து கேளுங்க, செலவாத்து சொல்லுங்க. நம்மளுடைய தேவைகளை மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய தேவைகளையும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட உரிமையாவும் கெஞ்சி கேளுங்க, பிடிவாதமா கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு இது தாடா அல்லாஹ், எனக்கு நீ மட்டும் தாண்டா அல்லாஹ் உதவி செய்ய முடியும், நீ மட்டும் தாண்டா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவன் அப்படின்னு கேளுங்க. ஜக்கரியா நபிக்கு வயதானதுக்கு அப்புறமா வாரிசு கொடுத்த நீ நாடுனா கண்டிப்பா குன் ஃபயக்கூன்னு சொன்னா அது நடந்துரும் யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி நெருப்புல இருந்தப்ப நீ காப்பாற்றினடா அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுப்புல நீ தாண்டாலா அதை உயர்த்தின, இவ்வளோ விஷயங்களே உன்னால முடியும்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தனிமையில அழுது கேளுங்க சகோதரிகளே. எல்லா விஷயங்களையும் முன்னிட்டு இந்தந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு துவா கேட்கும் போது அதை முன் வச்சு கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.
எனக்கு இவ்வளோத்தையும் நீ கொடுத்துருக்குன்றதையுமே அதை நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கணும். எனக்கு நான் இந்த நேரத்துல இதெல்லாம் கேட்டேன் அல்லா, எனக்கு இவ்வளோ நாட்கள் கிடைக்காம நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணி இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்குடா அல்லா, நீ ரொம்ப புகழுக்குரியவன்டா அல்லா, நான் உனக்கு நன்றி செலுத்துறேன்டா அல்லான்னு அல்லாஹ்க்கு முதல் தேங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்த தேவைகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். தேவைகளை மட்டும் கேட்கறதுக்கு ஒரு மிஷினா யூஸ் பண்ணிடாதீங்க சகோதரிகளே. மனிதர்கள்ட்ட அழுதோம் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க? இழிவா பார்ப்பாங்க. என்ன நச நசன்னு அழுதுட்டு இருக்க அப்படின்றுவாங்க. அப்படிதானே? இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்மளுடைய ரப்பு அழுதா அப்படின்னா எல்லாம் இரக்கமானவன் இல்லையா, கருணையாளன் இல்லையா, 99% பாசத்தை அவன் வச்சிருக்கான் இல்லையா, அவன் இரக்கமானவன். அவன் நம்மள என்ன செய்யறான், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்றான் இல்லையா, கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்மளுடைய அழுக அல்லாஹ் கிட்ட மட்டும் இருந்தா போதும் சகோதரிகளே. அல்லாஹ் நம் நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல தனிமையில அல்லாவுக்கு அஞ்சி அழக்கூடிய கண்களுக்கு அல்லாஹ் அர்ஷி நிழல் தரேன்னு சொல்றான். எவ்வளோ பெரிய சிறப்புக்குரியவனா இருக்கான். இன்னல்லாஹ் கஃபூரு ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமானவன் அல்லாஹ். இந்த உலகத்துல நம்ம கிட்ட துவா அங்கீகரிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவோ கேட்டேன்ப்பா, இன்னும் எதுவுமே ஆகலப்பா. பல வருஷமா குழந்தை வேணும்னு கேட்டேன்ப்பா, பல வருஷமா திருமணம் பிடிக்கணும்னு கேட்டேன்ப்பா, ஆனா இன்னும் எதுவுமே நடக்கலப்பான்னு நிராசை அடையாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒண்ணு இங்க கேட்ட அல்லாஹ் நம்ம இங்க கேக்குறோமா, கிடைக்கலையா, அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்துல என்ன செய்வான், மறுமையில அதை எடுத்து வச்சிருப்பானா. நீ கேட்டல்ல இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான். சுபஹான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய கொடையாளனா இருக்கிறான். அல்லாஹ் தன்ட்ட பிரார்த்தனை செய்யாதவங்க மீது என்ன செய்யறான் அப்படின்னா, பிரார்த்தனையை கேளுன்னு சொன்னா இல்லையா, பிரார்த்தனை பண்ணல அப்படின்னா கோவப்படுறானா. பிரார்த்தனை செய்யாம இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, என்னால முடியும் அப்படின்ற பெருமையில இருக்கிறவங்களா ஆவாங்க. பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? நம்மளுடைய ரப்பு மட்டும் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்க முடியும்? இப்ப நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்குன்றனால பிரார்த்தனை பண்ணாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறானா, அப்ப யார்கிட்ட போய் நிப்போம்? மனிதர்கள்ட்ட போய் நின்றாலும் எப்படியும் என்ன செஞ்சிருவோம், வந்து 2 ரக்காய் தொழுக ஆரம்பிச்சிருவோம், சஜிதால விழுந்து அழுக ஆரம்பிச்சிருவோம், யா அல்லாஹ் தாடா அல்லான்னு. அப்ப யார்கிட்ட வருவோம்? அப்பயும் நம்மளுடைய ரப்பு மட்டும்தான் நமக்கு உதவி பண்ணுவான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க சஹாபாக்கள், பல ஷஹீதுகளாக மரணிச்சவங்க நபி தோழர்கள். இவங்கெல்லாம் படாத சோதனையும் கஷ்டமும் நமக்கு கிடையாது இல்ல. இவங்க மதீனா போனப்ப அதிகமான தேவைகள் இருந்துச்சு. ஏன்னா மக்காவுல என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போனாங்க. மதீனால எதுவுமே இல்லாம போறாங்க. அப்போ அவங்க ரொம்ப வறுமையும் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப நிறைய தேவைகள் இருக்காங்க, பசியில இருக்கிறாங்க, தண்ணி தாகத்தோட இருக்கிறாங்க, அப்புறம் ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிடுவாங்களாம். இப்போ அவ்வளோ கஷ்டத்துல இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அல்லாஹ்வை மட்டும்தான் சார்ந்து இருந்தாங்க. அவன் கண்டிப்பா தருவான்னு உறுதியான நம்பிக்கையிலையும் அல்லாஹ் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையாவும் இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களா நாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு நேரமும் நல்ல அறுவடை செய்யறதுக்கு நீர் பாய்ச்ச குரானும், உரம் போட பிரார்த்தனை பற்றியும் பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான்ல யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்க நாசமாகட்டும்னு நபிஸ்ஸலாத்தும் சொல்றாங்க. இந்த ரமலான்ல பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு சிறந்த வழி சொல்லட்டுமா? இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. உம்ரா செய்ய முயற்சி பண்ணலாம். ஒரு உதாரணமா பாருங்களேன். பழைய ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதை தூக்கி போடணும் தான் நினைப்போம். இப்ப நம்ம ஷாப்பிங் போவோம் இல்லையா, ரமலான் மாசத்துல புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்ன்ற ஆசையிலையும் இருப்போம். கடைக்கடையா தேடி அலைஞ்சு மேட்சுக்கு மேட்சா வாங்கணும் அப்படின்லாம் நினைப்போம். காசுகளை செலவு செய்வோம் இல்லையா. அதை விட சிறப்பான செயல் எது தெரியுமா? ரமலான்ல உம்ரா பண்றது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ரமலான்ல யார் ஒருத்தவங்க உம்ரா பண்றாங்களோ ஹஜ்ஜு செஞ்சதுக்கு நன்மை. ஹஜ்ஜு பண்ணா என்ன நன்மை? ஹஜ்ஜு பண்ணோம் அப்படின்னா பிறந்த பிள்ளைய போல, அன்று பிறந்த பிள்ளைய போலன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பாவமுமே இல்லாம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். சுபஹானல்லாஹ். அப்போ புது ட்ரெஸ் போல, நம்ம ரமலானுக்கு புது ட்ரெஸ் வாங்குவோம்ல ஆசையா, அது போல புது மனுஷனா மாறக்கூடிய வாய்ப்பை தவற விடாதீங்க சகோதரிகளே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை சேர்க்கணுமா? இந்த ரமலான்ல
நிறைய தீமையான செயல்களை களை எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல அல்லாஹ் நமக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ரமலான்ல நாம இருப்போமான்னு தெரியல. அப்போ இந்த மாதத்தை பயனுள்ள மாதமா மாற்றி நாளை சுவனத்துல நீங்களும் நானும் நம்மளுடைய குடும்பமும் சந்ததிகளும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்தவளாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால இன்னைக்கு ரமலான்ல என்ன நன்மைகள் செய்யறது, எப்படி இந்த ரமலானை பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுக்கு ரெண்டு சிறந்த ஒரு அமல்களை அலிமா நமக்கு எடுத்துரைச்சாங்க. ஜஸாக் அல்லாஹு கைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்களேன், எப்படி நமக்கு நெருக்கமான நபர்களை எவ்வளோ வருடத்திற்கு பின்பும் அவங்களுடைய நினைவுகளை நம்ம மனசுலயே சுமந்துட்டு இருப்போமோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் அல்லாஹுவ ஒரு நீண்ட கால ஒரு உறவா, ரொம்ப நாள் பழகின மனிதரா, அருகிலிருந்து பேசி பழகி உணர்வுகளை பகிர்ந்துகிட்ட மனிதராவே தான் அவங்க அல்லாஹுவை உணர்ந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய வேதத்தோட அவங்களுக்கு இருந்த தொடர்பு. நம்மளுடைய நமக்கு ரொம்ப விருப்பமான நபர், நமக்கு ரொம்ப பிடிச்ச நபர், நீண்ட நாளா அவர் நம்மளுடைய நண்பர்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நமக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? தூரத்துல ஒரு பேச்சு சவுண்டு கேட்டா கூட இது அவருடைய பேச்சுதான், அவர் இங்க வந்திருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். தூரத்துல அவங்க சிரிச்சா கூட, இல்ல ஏதாவது ஒரு உணவு நம்ம சாப்பிடும்போது அதுல ஒரு டேஸ்ட் தெரிஞ்சா கூட இது இவங்க செஞ்ச மாதிரி இருக்கே அப்படிங்கறத நம்ம உணர்வோம். அப்ப எப்படி நம்மளுக்குள்ள நெருக்கமான மனிதர்கள் கிட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்கோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு கனெக்ட் இருந்தது. அல்லாஹ்வ அவங்க உணர்ந்தாங்க. நம்ம தொழுகையில மட்டும் உணர்றோம், தொழுகைக்கு வெளியில உணர்றது இல்ல. குர்ஆனை எடுக்கும்போது மட்டும் உணர்றோம், அதுக்கு வெளியில நம்ம உணர்றது இல்ல. அவங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு கனெக்ஷன் எப்படி வந்தது? அந்த ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறனால தானே அல்லாஹ் கிட்ட அழகிய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அல்லாஹ்வோட இந்த தொடர்பு உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைய அவங்க அணு அணுவா புரிஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அவ்வளோ ஆழமா புரிஞ்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஒரு வேலைக்காக ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது அதுல ஒருத்தர தலைமையா நியமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறாங்க. அந்த கூட்டம் பயணிச்சு போகுது. அங்க போகும்போது தொழுகை நேரங்கள் வரும்போதெல்லாம் அந்த தலைமையில இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யறாருன்னா தொழுகை வைக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, எல்லா தொழுகையிலயுமே குல் ஹுவல்லாஹு அஹத மட்டும்தான் ஓதுறாரு. சூரத்துல் இக்லாஸ தவிர வேற எதுவுமே ஓதவே இல்ல. அப்போ கூட வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய குறையா தெரியுது. இவர் என்ன ரசூலுல்லாஹ் இவர தலைமைக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவர் குல் ஹுவல்லாஹு அஹத தவிர வேற எதுவுமே ஓத மாட்றாரே அப்படின்னு. நம்மளும் குல் ஹுவல்லாஹு அஹத அதிகமா ஓதுவோம். அப்படிதானே? நம்ம எல்லாருமே குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ அதிகமா ஓதுவோம். எதனால ஓதுவோம்? இலகுவான வசனம், சீக்கிரம் தொழுகையை முடிச்சிடலாம், நமக்கு நல்ல மனனமா இருக்கக்கூடிய வசனம். இவ்வளவுதான் சூரத்துல் இக்லாஸுக்கும் நமக்குமான தொடர்பு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பயணம் முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த கூட்டம் திரும்பி வருது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவரை பத்தி முறையிடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க தலைவரை அனுப்பிச்ச அந்த நபர் எல்லா தொழுகையிலயுமே சூரத்துல் இக்லாஸ் தான் ஓதுனாரு அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, போங்க, போய் அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீங்க சூரத்துல் இக்லாஸ் அதிகமா ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரா, சூரத்துல் இக்லாஸ் மேல இருக்கக்கூடிய என்னுடைய அன்பை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு என்னுடைய ரப்ப பத்தி, என்னை படைச்சு என்னை பரிபாலிச்சு என்னை அரவணைக்கிற என்னுடைய ரப்புடைய தன்மைகளை பத்தி வரக்கூடிய இந்த சூறா மேல எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு. நான் இதை ஓதக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால அதை நிறுத்த முடியல. நான் எப்பெல்லாம் தக்பீர் கட்டி நிக்கிறேனோ அவருடைய உணர்தலை பாருங்களேன். அல்லாஹ் முன்னாடி நான் நிக்கிறேன். அப்போ என்னுடைய ரப்புடைய மேன்மையை போற்றக்கூடிய வார்த்தைகளை தவிர வேற எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றார். அப்போ குர்ஆனுடைய வசனங்களோட அவருக்கு எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நமக்கு இருக்கா?
அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியா கொடுத்த இந்த குரானோட இவ்வளவு அழகான ஒரு தொடர்பு, ஒரு பந்தம் நம்ம வச்சிருக்கோமா? ஒவ்வொரு வசனங்களையும் அழகழகா ரசிச்சு, உணர்ந்து, லயிச்சு, மெய் சிலிர்த்து ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரணும் அப்படிங்கிறத துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதா துவாவை பத்தி பேசினாங்க. குரானோட அதிகமா தொடர்பு ஆக ஆக அல்லாஹுவை பத்தி புரிய புரிய நம்மளுடைய துவாக்கள் உயிரோட்டமானதா மாறிடும். அதுக்கு வேற யாரும் நமக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. எப்படிலாம் துவா செய்யணுங்கிறத நம்ம எழுதி வச்சு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம குரானோட நம்மளுடைய தொடர்பு அதிகப்படுத்த குரானை நம்மளுடைய இதயத்துல உணர உணர துவாக்களும் உயிரோட்டமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 அமல்களையும் இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா செஞ்சு அதிகமான அறுவடை பெற்ற மனிதர்களா நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். கஃபரா ஒதிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.